பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். ஆண்டவராக இயேசுவின் நாமத்திலும் இயேசுவின் வல்லமை ஊழியத்தின் சார்பிலும் உங்களோடு கூட பேசுவதில் தேவனுடைய வார்த்தையை சொல்லுவதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இயேசுவின் அழகும் ஆவிக்குரிய அர்த்தங்களும் என்ற நீண்ட நெடிய தொடர் செய்தியிலே இயேசு பயன்படுத்தினவைகள் என்கிற பகுதியை குறித்து பார்த்து வருகிறோம். அந்த பகுதியில் ஒவ்வொன்றாய் கவனித்து வருகிறோம். அதன்படி இன்றைக்கும் இன்னும் ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கலாம். யோவான் சுவிசேஷத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசித்தால் கரி நெருப்பு போடப்பட்டிருக்கிறதையும் கண்டார்கள் என்று வாசிக்கிறோம். ஆம், இயேசு தன் வாழ்க்கையிலே ஊழியத்தின் சமயத்தில் பயன்படுத்தினவைகளில் கரி நெருப்பும் முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறது. பலருக்கும் தெரியும். கர்த்தர் நல்லவர். ஆனால் அதில் இருக்கிற மறைப்பொருளான சத்தியங்கள் என்ன, அதைத்தான் பார்க்க போகிறோம். கரி நெருப்பு என்றால் என்ன, அது எதை குறிக்கிறது? ஏசாயாவின் புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசித்தால் கெடுத்து நிக்கிரகமாக்குகிறவன், அதாவது ஒன்றுமில்லாமல் ஆக்குகிறவன் என்ற அர்த்தம். அதற்கு பேர்தான் கரி நெருப்பு. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. யோவான் சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் சொல்லப்பட்டுள்ள கரி நெருப்பு பேதுருவின் வாழ்க்கையை காண்பிக்கிறதா இருக்கிறதை நாம் காணலாம். கர்த்தர் நல்லவர். பேதுருவின் அப்போஸ்தல வாழ்க்கையில் 4 முறை நெருப்பு வருகிறதை நாம் காணலாம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. முதலாவதாக மார்க்கு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 54வது வசனத்தை வாசித்தால் சேவகரோடு கூட குளிர் காய்ந்து கொண்டிருந்தான். அதாவது சேவகரோடு நெருப்பண்டியில் குளிர் காய்ந்து கொண்டிருந்தான். அங்கு சேவகர்கள் இருந்தார்கள். கர்த்தர் நல்லவர். இரண்டாவதாக லூக்கா சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 55வது வசனத்தை வாசித்தால் முற்றத்தின் நடுவிலே நெருப்பை மூட்டி அவர்கள் நடுவிலே உட்கார்ந்திருந்தான் என்று பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மூன்றாவதாக லூக்கா சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 56வது வசனத்தை வாசித்தால் நெருப்பு அண்டையிலே உட்கார்ந்திருந்தான் என்று பார்க்கிறோம். நான்காவதாக யோவான் சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசித்தால் கரி நெருப்பை உண்டாக்கி நின்று குளிர் காய்ந்து கொண்டிருந்தான் என்று பார்க்கிறோம். அதாவது இந்த 4 சம்பவத்திலும் அவன் நெருப்பண்டில் இருந்த 4 விதங்களை பார்க்கலாம். முதலாவது சேவகர்களோடு கூட இருந்தான். இரண்டாவது நடுவிலே உட்கார்ந்து கொண்டிருந்தான். மூன்றாவது நெருப்பின் பக்கத்தில் இருந்தான். நான்காவது நின்று கொண்டு குளிர் காய்ந்தான். எப்படி பாருங்கள், நெருப்பின் பகுதியிலே 4 விதமாய் அவன் வாழ்க்கை காணப்பட்டது. இது எதை குறிக்கிறது? பேதுருவின் பின்மாற்றத்தின் வாழ்க்கையை காண்பிக்கிறது. எனக்கு அன்பான தேவச்சனமே, இந்த கொடிய காலத்திலே, உபத்திரவம் நிறைந்த நாட்களிலே, இந்த கடைசி காலத்திலே அநேக தேவ பிள்ளைகள் ஆவிக்குரிய ஜீவியத்திலே இப்படிதான் வெளியில் பார்ப்பதற்கு பேதுருவை போல் இருப்பார்கள். ஆனா அவர்கள் தனிப்பட்ட ஜீவியமோ ஆண்டவருக்கும் அவர்களுக்கும் இருக்கிற ஜீவியமோ பின்மாற்றத்தில் போய்கொண்டிருக்கிறது. கொஞ்ச நாட்கள் பார்த்தால் சேவர்களோடு இருப்பார்கள். அடுத்த கொஞ்ச நாட்கள் பார்த்தால் சிலருக்கு நடுவில் இருப்பார்கள். அடுத்த கொஞ்ச நாட்கள் பார்த்தால் விசுவாசிகள் நின்று கொண்டிருப்பார்கள். கடைசியாய் பார்த்தால் கர்த்தர் நல்லவே அவர் வாழ்க்கை நெருப்பை தேடி குளிர் காய்கிறதா இருக்கும். இப்படிப்பட்ட ஏனோ தானோ என்று வாழுகிற தேவ பிள்ளைகளாகிய பலர் இருக்கலாம். ஆனா ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், அவர்களை ஆண்டவர் விடுகிறவர் அல்ல. ஏனென்றால் அப்படியெல்லாம் பின்மாற்றத்துக்குள் போன, மறுதளித்த, ஆண்டவரை அறியேன் என்று சொன்ன, ஆண்டவர் மேலேயே சத்தியம் பண்ணின, இயேசுவையே அவன் என்று சொன்ன அந்த பேதுருவை ஆண்டவர் திரும்பி பார்த்தார். அவனை மீண்டும் அழைத்தார். அவனை மேய்ப்பனாய் உருவாக்கினான். அவன்தான் பின்னாட்களில் பிரதானமான அப்போஸ்தலனாய் மாறினான். கர்த்தர் நல்லவே. அப்படிப்பட்ட பேதுருவின் நிருபத்தில் சொல்லுகிறான், அப்போஸ்தலன் என்று சொல்லுகிறான். எனக்கு அன்பான தேவச்சனமே, உங்கள் வீட்டிலே அல்லது உங்களுக்கு தெரிந்த உங்கள் கூட பிறந்த சகோதரனோ சகோதரியோ ஆண்களோ பெண்களோ யார் இன்றைக்கு பின்மாற்றத்தில் இருக்கிறார்கள்? கரி நெருப்பை போல கொஞ்சம் கரியாகவும் கொஞ்சம் நெருப்பாகவும் கருப்பாகவும் சிவப்பாகவும் 2 வித வாழ்க்கை வாழுகிறார்களா? கவலைப்பட வேண்டாம். தேவன் அவர்களை மாற்றப் போகிறான்.
ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், இப்படிப்பட்ட கரி நெருப்பை வைத்துதான் ஆண்டவர் மீனையை பொரித்தார் என்று பார்க்கிறோம். ஏன் அப்படிப்பட்ட ஒரு வல்லமையுள்ள தேவன் கர்த்தர் நல்லவன், உங்கள் வாழ்க்கையிலும் மாற்றுவார், உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களை மாற்றுவார். இது நடக்கும், இது நிறைவேறும். பேதுருவை போல அவர்களும் மாறுவார்கள். விசுவாசத்தோடு தேவனை நோக்கி பாருங்கள். ஒரு முக்கியமான வசனத்தை வாசித்து நாம் ஜெபிப்போம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 13வது வசனம். அவருடைய சந்நிதி பிரகாசத்தினால் நெருப்பு தழலும் எரிந்தது. அவருடைய சந்நிதி பிரகாசத்தினால் நெருப்பு தழலும் எரிந்தது. தேவனுடைய சந்நிதியின் பிரகாசமாகிய நெருப்பு தழல் உங்கள் வீட்டிலே, உங்கள் வாழ்க்கையில் எரிய ஆரம்பிக்க போகிறது. அநேகர் அதை மாற்றப் போகிறது. கர்த்தருக்குள் மீண்டும் வரப்போகிறார்கள். நீங்கள் அதை காணப்போகிறீர்கள். நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்புள்ள நல்ல பரமபிதாவே, இந்த குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் இதோ நாங்கள் இணைந்து ஜெபிக்கிறோம். கரி நெருப்பு அப்போஸ்தலனாகிய பேதுருவின் வாழ்க்கையும் அவன் எவ்விதமெல்லாம் குளிர்காய்கிறவனாய் மாறினான் என்பதையும் 4 விதத்துல எடுத்து காண்பித்ததற்காக ஸ்தோத்திரம். இதோ ஜெபித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில இவர்கள் கூட பிறந்தவர்கள், உறவினர்கள், சொந்தங்கள், தெய்வ பிள்ளைகள் யாராகலும் பேதுருவை போல பின்மாட்டி போய் மறுதலித்து தூசித்து தூரமாய் போனால் அவர்களையும் பேதுருவை போல கொண்டு வந்து ஒரு பிரதான அப்போஸ்தலர்களாகி தேவ பிள்ளைகளாய் கர்த்தர் ஊழியக்காரர்களாய் நீ மாற்ற போகிறதற்காக ஸ்தோத்திரம். தேவன் அப்படி செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம். மகிமையின் கிருபை அப்படியே நடக்கட்டும். தேவ வல்லமை ஆளுகை செய்யட்டும். தாழ்த்து புவிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Our address: Reverend SSK Samuel, Jesus Power Ministries, Ramasamy Raja Nagar, Virudhunagar District, Pin Code 626204, Tamil Nadu, India. Our mobile numbers: 09962547469, 09080583815. Our email ID: ssksamuel69@gmail.com.